దాన్ని ఏంటి నేను ఈ బొమ్మ దగ్గరికి వచ్చి కూర్చొని నాకు మార్కులు కావాలన్నా కూడా నాకు మంచి మార్కులు వచ్చే కాదే అనుకునేదాన్ని. అలాగే చిన్నప్పటి నుంచి నాలో చదివే తక్కువ, చదువు ఎక్కువలేదు అస్సలు నాకు. అయితే నేను పెద్దగా అయ్యాక పెళ్ళి అయిన తర్వాత அவருக்கு கேட்டீங்கன்னா நிச்சயம் அவர் தருவார். நாங்கள் அவருடைய அன்பனால ஏவப்பட்டு உங்களுக்கு சின்னதாக மெடிசன் கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம். அதனால இந்த மெடிசனையும் அவர் ஆசீர்வதித்தபடியாக நம்ம அவரை நோக்கி நாம பார்ப்போம். சரியா? கண்களை மூடி அதற்காக இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் பார்ப்போம். மாண்டவர் பாவத்தை ஏற்றவர் பலியாய் மாண்டவர் கல்வாரியின் மேட்டினில் கண்கொள்ளாத காட்சியை கல்வாரியின் மேட்டினில் கண்கொள்ளாத காட்சியை கண்டிடும் வேண்டிடும் பாவ பாரம் நீங்கிடும். செய்த அனைவருக்கும் எங்கள் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கே வந்திருக்கிற எங்களுடைய குழுவினர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலே வேலை பார்க்கிறவர்கள். டாக்டர் அவர்கள் கும்மிடிப்பூண்டியிலே மருத்துவராக பணிபுரிகிறார்கள். இன்னொரு டாக்டர் நம் மத்தியில் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையிலே டாக்டராக பணிபுரிகிறார்கள். இன்னொரு டாக்டர் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இஎஸ்ஐயிலே வேலை பார்த்து ஓய்வு பெற்ற டாக்டர். இங்கே வந்திருக்கிற சில நர்சுகள் அப்பல்லோவிலே அவர்கள் நர்சுகளாக பணிபுரிகிறார்கள். ரெய்னி மருத்துவமனை, இஎஸ்ஐ மருத்துவமனை, இவ்விதமாக பல ஹாஸ்பிட்டலிலே பணிபுரிகிறார்கள். holiday to come and be with you and be a help to you. நாங்கள் எல்லாரும் இந்த நாளிலே விடுமுறை எடுத்துக்கொண்டு உங்கள் மத்தியிலே வந்து உங்களுக்கு உதவி செய்யத்தக்கதாக நாங்கள் வந்திருக்கிறோம். We want to give you some simple medicines that will help you for the body. சரீரத்திற்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய சில எளிமையான தேவையான ஒன்று அதை நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம். அது என்னவென்றால் தேவனுடைய ஆசீர்வாதம். If God is with us, then God will touch your bodies and heal. தேவன் நம்மத்திலே இருப்பாரானால் தேவன் தாமே உங்களுடைய சரீரங்களை தொட்டு உங்களை குணமாக்குவார். I have this God's book, the Holy Bible, where I will read one verse to you. இங்கே தேவனுடைய சத்தியமாகிய இந்த வேதாகமம் எங்களிடத்தில் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு வாசிக்கிறேன். Psalm 103 and verse 3. சங்கீதம் 103 மூன்றாவது வசனம். Here the Bible says about God. இங்கே இந்த வேதமானது தேவனை குறித்து சொல்லுகிறது. Who forgiveth all thine iniquities and healeth all thy diseases. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. Who healeth all our iniquities, forgiveth all thine iniquities, healeth all thy diseases. உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. If you look into this world, very often disease comes because we have broken God's law. இந்த உலகத்திலே நாம் அநேக முறை நாம் யோசித்து பார்ப்போமானால் மனிதர்கள் தேவனுடைய கற்பனைகளை மீறுவதனாலே நம் மக்கள் மத்தியிலே இந்த நோய் வருவதை நாம் பார்க்கிறோம். God has given us food, water, fresh air and other things.
இதை காலி பண்ணி இதில் கொண்டு வரது கஷ்டம். காட்சியே கல்வாரியின் மேட்டினில் கண் கொள்ளாத காட்சியே கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும் கண்டிடும் வேண்டிடும் பாவபாரம் நீங்கிடும் அழைக்கிறார் இதோ நீயும் பாவம் தன்னேசர் ஆவலாய் அழைக்கிறார் இதோ நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர் நோயையும் ஏற்றவர் பேயையும் வென்றவர் செய்தாலும் அங்கே விடுமுறை எடுத்துக்கொண்டு இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே வந்திருக்கிறோம். டாக்டர் ஐயா அவர்கள் கும்மிடிப்பூண்டியிலே அந்த கிருபை மருத்துவமனை அதிலே பணிபுரிகிறார்கள். இன்னொரு டாக்டர் நம்மோடு வந்திருக்கிறார்கள், அவர்கள் ஸ்டான்லி மருத்துவமனையிலே பணிபுரிகிறார்கள். இன்னொரு டாக்டர் நம்மோடு கூட வந்து சேர்ந்து கொள்வார்கள். இஎஸ்ஐ அந்த மருத்துவமனையிலே பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர்கள். பொதுவானதாக இருக்கிறது. அது என்னவென்றால், எங்களுடைய ஓய்வு நேரத்திலே எங்களுக்கு சமயம் வாய்க்கும் போதெல்லாம் இவ்விதமாக தேவையில் இருக்கிற மக்களை சந்திக்கவும், கிராமங்களுக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை கொடுக்கவும், கஷ்டப்படுகிற மக்களுக்கு மருத்துவ முறையிலே மற்ற வகையிலே உதவி செய்வதை நாங்கள் அதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு செய்து பணிபுரிகிறோம். One thing, we have all tasted the love of Jesus and also His healing and deliverance in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எல்லாரும் பொதுவாக தேவனுடைய தொடுதலை பெற்றிருக்கிறோம். தேவன் கொடுக்கிற ஆரோக்கியம், தேவன் கொடுக்கிற பலனை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவித்து வருகிறோம். When I was a second year in the medical college, I became very sick. நான் 2வது ஆண்டு மருத்துவ படிப்பு படிக்கும் பொழுது நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் கூட அந்த கிறிஸ்துடைய வல்லமையை நான் அறியாமல் இருந்தேன். ஆனால் அந்த வேளையில நான் உண்மையாகவே இயேசுவை நோக்கி நான் கதறினேன். நான் அவ்விதமாக இயேசுவை நோக்கி நான் முறையிட்ட பொழுது, கதறிய பொழுது இயேசு என்னை தொட்டு குணமாக்கினார். அந்த நேரம் முதற்கொண்டு என்னுடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறி போனது. நான் கிறிஸ்துவுக்காக ஜீவிப்பேன் என்பதாக முடிவு செய்தேன். இவ்விதமாக தான் தேவனுடைய ஊழியத்திலே நான் வந்தேன். இந்த மருத்துவ முகாமை ஆரம்பிப்பதற்கு முன்பாக இந்த பரிசுத்த வேதாகமம் அதிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2வது 3வது வசனங்களை வாசிப்போம். And his disciples asked him, saying, Master, who did sin, this man or his parents, that he was born blind? அங்கே இயேசுவானவர் கூடியிருந்த பொழுது அவருடைய சீஷர்கள் இயேசுவை பார்த்து விதமாக கேட்டார்கள், ஆண்டவரே, இந்த மனிதன் குருடராக பிறந்தது இவர் செய்த பாவமா?
Okay, prayer. Heavenly Father, we thank you and praise you for all thy grace and mercies for helping us to have this free medical camp in these two villages near Arambakam, that Bhimawar Palayam and Nochukupam. Thank you, Lord, for helping us to be a little help here. We pray for all the people who have come with their needs, with their sickness, with their hurts, diseases, problems. Lord, touch every one of them. Some of them have received prayer, counsel. Lord, visit every one of them. Deliver them from all their afflictions and bondage. Let them see the deliverance that is there in Christ. We pray these simple medicines that they take may be a blessing to them. So continue to work here. Bless the people here, the authorities, the leaders who have given us the school and the local leaders. Bless them, O Father. So our ministry here in Arambakam, you bless it and guide us. So as we depart, go with us, give us your presence. All the ministry of tomorrow may be blessed us. So continue to strengthen us, all our families, keep us under your coverage, the children, Lord, all the family members to be kept under your coverage. Visit every one of them. So guide us and lead us. In Jesus' holy name we pray. Amen. Now may the grace of the Lord Jesus Christ, the love of the Father, fellowship and communion of the Holy Spirit rest and abide with all of us both now and forevermore. Thank you very much. கொஞ்சம் மூட்டை காட்டப்பா